Nimati Property Management. Contact 7667008999. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஸோ நம்ம டிடிஎஃப் வாசனை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டாட்ஸ் ஒப்பீனியனில் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் அப்படின்னாலே தங்கம் 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 அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து அவரோட கைப்பிடிக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு பைக் ரைடர். ஸோ அந்த பைக் ரைடர் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். அவரோட முதுகில் டேட்டோலாம் குத்திருந்தாருங்க. எஸ், 53 பேரோட டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸோட ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து அவரோட முதுகில் டேட்டோவாக குத்திருந்தார். அந்த விஷயம் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா, டேட்டோ குத்தினா வரக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இஷ்யூஸை கடந்து மக்கள் எல்லாரும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனையோ வழி இருக்குப்பா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியனாக என்னெல்லாம் நினைக்கிறாங்க, இல்லை அவர் குத்துனது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம டாட்ஸ் ஒப்பீனியன் ஷோவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய். ஜீவா, தீபக், அபிஷேக். டிடிஎஃப் வாசன் தெரியுமா? தெரியும்ண்ணா, மிகப்பெரிய ஃபேன். அவர் தெரியும், மிகப்பெரிய ஃபேன். என்ன ராஜா பண்ணுற? எழுதணும்ல, ப்ராக்டிகல்ஸ் வேற. சரி, ஓகே. டிடிஎஃப் வாசன் சார் வந்து அவரோட முதுகில் வந்து டேட்டோ கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸோட டேட்டோலாம் கொடுத்துருக்காரு. 56 என்னமோ 53. ஓகேவா? ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை பற்றி அவர் ஃபேன்ஸுக்குன்னு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாரு. நம்ம எவ்வளோ ரசிக்கிறோமோ அவரும் திரும்பி அதே ரெஸ்பெக்டை கொடுக்குறாருல. ஸோ அதில் என்ன சொல்கிறது, நல்லா டேட்டூ குத்துறது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க்கு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு ரசிகர்களோட டேட்டூ வந்து ஒருத்தர் முதுகில் குத்துறாரு அப்படின்னா, அதாவது என்ன புரியல, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். பட் அவங்களோட ஃபேன்ஸும் என் தலைவன் வந்து எங்களோட டேட்டோ குத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் டேட்டோ குத்த ஆரம்பிச்சாங்கன்னா அது டேஞ்சர் இல்லையா, அது ஆபத்து இல்லையா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை பற்றினா அது அவ்வளோவா தப்பு இல்லை ப்ரோ. ஆனால் அவ்வளோ பெருசாக குத்திக்கிறது கொஞ்சம் டேஞ்சர்னா, சின்னதாக பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நல்லா தெரியும், அவர் சப்ஸ்கிரைபர் தான் நான். ஆமாம், நானும் இந்த சப்ஸ்கிரைபர் தான். சூப்பர்ரா. இப்போ டிடிஎஃப் வாசன் நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சார்ல கடலூரில், அப்போ அங்கே இருக்கிற ஒரு 53 பேரோட ஃபோட்டோ வந்து பச்சை குத்துனாங்க முதுகில். எல்லாமே பண்ணாங்க, தெரியும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க ஃபேன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ் பண்ணதுக்காக அந்த அண்ணா அவங்க உடம்புல பச்சை குத்திக்கினாங்க. பிடிச்சிருக்கு. அந்த அண்ணா பண்ணதுக்கு பதில் பண்ணாங்க. அவங்க இவங்க மேலே அன்பு காட்டினால இவங்களும் அன்பு காட்டி அதுக்காக சும்மா பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம்னு சொல்லலாம், கெட்ட விஷயம்னு சொல்லலாம். ஆனால் உடம்புல பச்சை குத்துனது தப்பாக தோணுது. வேற என்னாச்சும் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலாம், போட்டிருக்கலாம். ஹெல்ப் பண்ணி பச்சை குத்துறதுக்கு பதிலாக என்ன சாப்பாடு என்னாச்சும் போட்டிருந்தா பச்சை குத்திருக்காங்க, அதுதான் வேஸ்ட் ஆகிருக்கும். ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ரோட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஐ ஹேவ் ஹர்ட் அபவுட் டிடிஎஃப் வாசன். ஆமாம், எனக்கு டேட்டு குட்டினது பற்றி தெரியவே தெரியாதுண்ணா. தெரியாது. அப்புறம் டிடிஎஃப் வாசன் தெரியுன்றீங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் தெரியாது. அவர் ஸ்டார்டிங்கில் நல்லா கண்டென்ட்லாம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி வந்து நான் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எதுக்காக கான்ட்ரவர்சி வந்துச்சு? நிறைய ரூல்ஸ் வயலேட் பண்ணார், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ நான் அப்படியே அன்ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் ஃபாலோ டிடிஎஃப் எனிமோர். ஸோ அப்போ ஒரு டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போச்சு. ஆமாம், சப்ஸ்கிரைபர் போச்சு. பிடிக்கிறதெல்லாம் இல்லை ப்ரோ. வண்டி ஓடும் பார்ப்போம், அவ்வளோதான். ஓட்டுவாரு பார்ப்போம். என்னம்மா வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. ஓரளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவர் ஓட்டத்தை பார்த்தா, எல்லா இடத்துக்கும் போவார். ஓகே, அதை பார்த்தா நம்மளுக்கு அந்த இடத்துல போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும், அது எனக்கு பிடிக்கும். அவர் பேசுகிறது பிடிக்கும். அவர் பேசுகிறது வந்து அவரோட வாய்ஸுக்காகவே ஃபேன்ஸ் எல்லாருமே. அவரோட அது அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்டுறது, அவர் கேட்டவுடனே அப்படியே அந்த வண்டிக்காகவே பேசலாம், அவ்வளோ பிடிக்கும் அவரை. சரி, ஓகே. இப்போ அதே டிடிஎஃப் வாசன் சார் வந்து கடலூரில் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சுருந்தாரு. ஆக்சுவலாக அவர் வேறு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தார். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 53 டிடிஎஃப் ஃபேன்ஸ் வந்து டேட்டோவாக குத்திருந்தார்.
அந்த டேட்டூவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? முதுகில் குத்தி தெரியும்ல அது? நீ சொல்ல தெரியுது தெரியாது. பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நானும் பார்க்கல, அந்த வீடியோ பார்க்கல என்ன. சரி, அப்போ இனிமே போயிட்டு பாருங்க. ஒரு 53 பேரோட ஃபேஸை வந்து டேட்டூவாக குத்திருக்கிறாரு. எங்களோட ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபேன்ஸ் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு பாசத்தை காட்டுறதா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பு தான் ப்ரோ. ஏன்னா வந்து அவர் பண்ணுறதுனால தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்காக இவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அதனால் இவர் பண்ணுறாரு. ஆனால் வந்து இவருக்கு வந்து அது கஷ்டம் தானே. அது இவ்வளோ ஃபேன்ஸை வந்து இப்போ குத்திக்கிறாரு. அவருக்கு ஒன்றுனா ஃபேன்ஸுக்கு பிடிக்காதுல்ல. ஃபேன்ஸுக்கு ஒன்றுனா ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு அதிர்ச்சியாக மாறிடும்ல. அவருக்கு எதாவது ஒன்றுனா அந்த பச்சை குத்துறதுல. தெரியும், அவரை கேள்விப்பட்டிருக்கேன். பைக் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து கோயம்புத்தூர்கார் தானே அவர் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரைடராக இருக்கார். ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அவர் வந்து ரேசராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோயிஷனாக வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயும் வந்து பைக்கு 2-3 பைக்கு இருக்குது. எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் இருக்குது. ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு இருக்குது. பைக் வந்து எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பட் பைக்கு ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து நிச்சயமாக போட்டாகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடுறது வந்து பாதுகாப்பானது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2 வீலர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிவேகமாக ஸ்பீடாக ஓட்டுறது. இப்போ ஸ்பீடாக ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாகசமாக நினச்சிக்கிறாங்க. வண்டியில் ஸ்பீடாக ஓட்டுறது அதோடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செய்திகள் ஆக்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்து தமிழ்நாடு வந்து தான் ஃபஸ்ட்டாக இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து எப்பயுமே இது பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்பீடாக போகிறது இதனால வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம வேகமாக ஓட்டுறதுனால உயிரிழப்பு வந்து ஏற்படக்கூடாது. அவர் வந்து ஒரு பைக் ரைடர். ரொம்ப தூரமாக பைக் எடுத்துகிட்டு அவர் பெரிய வண்டி வச்சுட்டு போவார். அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணுவார். ஸ்பீடு மேலே போய் அப்புறம் போலீஸ் கிட்ட திட்டு வாங்குவார். சரி, ஓகே. அந்த டிடிஎஃப் வாசன் ரீசெண்டாக கடலூரில் வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாரும் அவர் சூழ்ந்துட்டாங்க. அப்போது வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பச்சை குத்துனார். அவரோட ஆமாம் ஆமாம் 53 பேரோட ஃபோட்டோஸ் வந்து பச்சை குத்துனார், ஃபேஸை வந்து பச்சை குத்துனார். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவர் பிடிச்சிருக்கு, அவர் வாழ்ட்டு குத்திட்டு போகிறார். எல்லாம் பப்ளிசிட்டி தானே, இல்லைன்னு இருக்கேன். ஆமாம், மேபி அவர் வந்து இப்போ அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் பிஹேனுட்ஸ் இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். அப்போ சொல்லியிருந்தாரு அவரோட பர் மந்த் இன்கம் வந்து ஒரு 2.5L வருதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த மாதிரி குத்திருப்பார் போல. நம்ம என்ன சொல்கிறது, சோறு போட்ட சாமி சொர்க்கம் நினச்சி கொடுத்துருக்காரு, வேறு என்னது, அவ்வளோதான். இல்லை, சோறு போடுறது வந்து தெய்வமாச்சே அப்படின்ட்டு அவங்கனால தானே இவர் ஆயிர் பண்ணிட்டு குத்திருப்பார், அவ்வளோதான். இல்லைன்னு தெரியும் ப்ரோ. டிடிஎஃப் வாசன் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பைக் ஓட்டுவார், லாங்காக போவார். ஸ்டண்ட்டு தான், ஸ்டண்ட்டு. டிடிஎஃப் வாசன் பண்ணுற ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். டிடிஎஃப் வாசனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? நார்மலாக கிடையாது. அவர் பைக் ரேசர் தானே அவர் ஒரு பைக் ரைடர். ஸோ அவர் ரீசெண்டாக வந்து அவரோட முதுகில் 53 பேரோட டேட்டூ வந்து குத்திருந்தார். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, அது நான் ஃபுல்லாக இந்த ஆக்சுவலாக அந்த இது வீடியோஸ் பார்க்கல. நான் போட்டது மட்டும் தெரியும். ஜிபி முத்து கூட வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு. ஆனால் யாருடைய டேட்டா போட்டாருன்னு எனக்கு தெரியல. அவரோட ஃபேன்ஸோட டேட்டூஸ்லாம் வந்து முதுகில் குத்திருந்தார், ஃபேஸஸ் எல்லாமே. அந்த விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பை வெளிக்காட்டுறதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, அது அவருடைய ஒப்பீனியன். அது ஆக்சுவலாக அவருக்கு ஃபேன்ஸை வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ஆக்சுவலாக டேட்டூ போடுறது ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். மேபி அவருக்கு அது ஓகேன்றதுனால அவர் போட்டிருக்காரு. அவர் ஃபேன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதனால் அப்படி இது பண்ணியிருக்காரு. அவன் எல்லாரையும் கெடுக்கிறான், அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு யங்ஸ்டருக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ரேஸ் போகிறது, அதை வச்சுட்டு இப்போ எத்தனை பேர் போகிறாங்க, எவ்வளோ ஆக்சிடென்ட்லாம் நடக்குது பார்க்குறோம். ரீசெண்டாக அவரோட முதுகில் ஒரு 53 பேரோட ஃபேஸை வந்து டேட்டூ குத்திருந்தார், அவரோட ஃபேன்ஸோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் பார்க்கலங்க.
பார்க்கலாம். டேட்டூ குத்துறன்றது சரியான விஷயமா? எதுக்காக குத்துனீங்க அப்படின்னு கேட்டால், என்னோட ஃபேன்ஸ் வந்து என் ஃபேஸையும் என்னோட நேம் டிடிஎஃப்ஐயும் வந்து பச்சை குத்திருக்காங்க, அவங்களுக்காக என் அன்பை வெளிக்காட்டுற விதமாக நான் பச்சை குத்துறேன் அப்படின்னு சொன்னார். 53 பேரோட ஃபேஸை வந்து முதுகில் டேட்டூவாக குத்திருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஊரை ஏமாத்துறதுக்காக இருக்கும், அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னோட கருத்து அவ்வளோதான். அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அனாத ஆசிரமும் இருக்குது. அன்போட வெளிப்பாடுனா எத்தனை அனாத ஆசிரமம் இருக்குது, அதில் போய் என்னென்னமோ பண்ணுறதுனா பண்ணலாம்ல. எவ்வளோ படிக்க முடியாமலாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளோ வருது யூடியூப்லேருந்து பைசா, அதில் எதனா ஒன்று பண்ணலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டேட்டோ வந்து போடலாம், யார் வேணாலும் போடலாம். அந்த நாடு தான் போட்டிருக்கேன், ஒய்ஃப் பேரை போட்டிருக்கேன், அம்மா பேரை போடலாம், அப்பா பேரை போடலாம். இதெல்லாம் சும்மா ஃபேன்ஸாக கவர் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். அந்த ஃபேன்ஸ் கவர் பண்ணி அவர் என்ன பண்ண போகிறார், என்ன சாதிக்க போகிறாரு? இன்னும் வருமானம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். சரி, ஓகே. டிடிஎஃப் வாசன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது, அளவில்லை, அளவே இல்லைண்ணா, அளவே இல்லை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வார்த்தைகள் இல்லை. இன்ஃபினிட்டி. இப்போ டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் 3 பேர் சேர்ந்து அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ. சேஃபாக இருங்க. இதே மாதிரி உங்களோட நல்ல வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருந்துருங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஐ லவ் யூ டிடிஎஃப். என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? அதான் ஃபேன்ஸ்க்காக அவர் டேட்டு கொடுத்துருந்தாரு. என்ன டேட்டு? ஃபேன்ஸோட ஃபோட்டோஸ். அது கொடுத்துருந்தாரா? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. அது அவரோட பர்சனல் விஷயம் சார். நான் என்ன சொன்னால் ஃபேன்ஸ் குத்த வேணான்றேன். எதுக்கு ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அவர், சரிங்களா? சும்மா ஒரு யூடியூபர் தான், அதுக்காக போய் டேட்டு கொடுத்ததுலாம் வேணான்றேன் நான் தான், அவள் தான். மற்றபடி அவர் வந்து அவர் கொடுத்தா அது அவரோட இஷ்டம் தான். அவர் ஃபேன்ஸ்க்காக போனால் அவருக்கு சந்தோஷம், அவர் பண்ணுறாரு, ஓகே. அதாவது டிடிஎஃப் வாசன் கிடக்கெட்டு போட்டோம், நமக்கு தேவை. அவரோட சந்தோஷத்துக்காக பண்ணுறாரு, ஃபேன்ஸ்க்காக பண்ணுறோம். நல்ல ஒரு இது லாபமே இல்லையே. இது ஏதாச்சும் டொனேஷன் ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, டேட்டு குத்தி என்ன பிரயோஜனம்? அதுதான் அன்பை வெளிக்காட்டுற விதமாக நான் டேட்டு குத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், டேட்டு குத்தலாமா? அன்பை வெளிக்காட்டுறது குத்துறதுனால அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மற்றவங்க பார்க்குறவங்க வந்து பப்ளிசிட்டின்னு நினைப்பாங்கல்ல, அது ஒன்று. இன்னொன்று வந்து டேட்டு. சூப்பர், டன், ஓகே. அதான் இப்போ டேட்டு குட்டுறதுனால இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாருன்னு நினைப்பாங்க. அவருக்கு தெரியும் அது பப்ளிசிட்டி இல்லைன்னு. சரி, மற்றவங்க பார்க்குறவங்களுக்காகவாது அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் இருந்தால் சரி. தேங்க்யூ பிரதர். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கொண்டா கண்டிப்பாக நம்ம வரவேற்கிறது தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வாகனங்களில் வந்து அதிவேகமாக போகிறது வந்து தப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னா அந்த வண்டி ஓட்டுறது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாய்சன்ஸு வண்டியில் வந்து போகும்போது நாய்சன்ஸ் கொடுக்குறது, இது வந்துலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேஃப் டிரைவிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து 2 வீலர் கம்பல்சரி வச்சுருக்காங்க. குழந்தைகள் போகிறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது நடைமுறை மாதிரி வச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது பைக்கு வாங்கி கொடுக்குறாங்க கேட்குறது. ஆனால் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே வந்து லைசன்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களே வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஸ்பீடை வந்து இவ்வளோ கிலோமீட்டருக்கு தான் போகணும், அதே மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து ஓட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கும்போது போனால் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம பேர் வரலேன்னு தோணுச்சு. இல்லை, பேர்லாம் குத்தல செல்லம், அவர் ஃபேஸ், நம்ம ஃபேஸ் வரலேன்னு தோணுச்சு. பரவாயில்ல, நல்லா நல்ல மனுஷன் தான். டேட்டு குத்துறது அப்படின்றதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி தெரிஞ்சிருக்குமா தெரியலையா? ஓகே. ஸோ அந்த இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏன் பண்ணணும்? அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். லைக் இப்போ ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக டேட்டு தான் குத்தணுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா என்ன சொல்ல வரல. எதுவும் டேட்டு குத்துறதுன்றது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்போ அது நல்ல விஷயம் நினைக்கிறேன். அவர் குத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குத்தலாம். தேங்க்யூ பிரதர். டேட்டோ குத்துற வந்து நிறைய இருக்குது. அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஊசி அதெல்லாம் பார்த்து குத்தணும். லோக்கலில் குத்துனா இந்த மாதிரி இஷ்யூ ஆகும். இல்லை, அவர் 53 பேரோட ஃபேஸை வந்து குத்துறாருன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருப்பார்.
நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா ஒரு டேட்டு குத்துறன்றது அன்போட வெளிப்பாடு. அது அவங்களோட அன்பு வெளிக்காட்டுறதுக்கோசம் அவங்க பண்ணுறது. இல்லை அதை தான் வேறு ஏதாவது ஒரு டேர்மில் காட்டியிருக்கலாமே. அது அந்த அந்த ஹியூமனிட்டி அதை பண்ணுறது நிறைய பண்ணிக்கலாம், அந்த மாதிரி காட்டியிருக்கலாம். அந்த இது அதான் ஹியூமனிட்டி அது நிறைய பண்ணிக்கலாம். இந்த காசு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இந்த கீழே பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் அவங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னா குத்த மாட்டாங்க, அறிவு இல்லை என்ன பண்ணுவாங்க. டிடிஎஃப் வாசனுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது அவங்கவுங்க வெள்ளன்னு விஷயம். அவங்க போய் நான் எப்படி சொல்ல முடியும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க. இப்போ அது உடம்பு கெட்டதுன்னா அது அவங்க இஷ்டம், இல்லைன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க. ஏன் டேட்டு குத்துனா டேட்டு குத்துறவங்களுக்கு காசு கிடைக்க போகுது, அவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க. யாருக்காச்சும் ஒருத்தர் ப்ராஃபிட் இருக்குல்ல, நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிறேன். அந்த விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா? அன்பை வெளிக்காட்டுறதுக்கு இப்படி இதுதான் சரியான வழின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சரி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு எதனா செய்யலாம்ல அவர், அந்த மாதிரி. எந்த மாதிரி? அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த மாதிரி ரைடு போகிறது, ரைஸ் அந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் சம்டைம்ஸ் நிறைய கேசஸில் மாட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் இது பார்த்துருக்கா, அதனால் அவர் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேட். சரி, இப்போ அவர் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் லைக் பைக் ஓட்டலாம், லைக் என்ன வேணால் பண்ணலாம், பட் யூ ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் செட். லைக் அவங்க செட் பண்ண கைட்லைன்ஸை யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸோ அப்போ தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாலும் லைக் தே வில் ஃபாலோ இட் ப்ராப்பர்லி அண்ட் ஆல் தட். நான் பைக்கு ஸ்லோவாக ஓட்டுங்க, அப்புறமா இன்னும் பார்த்து ஓட்டணும், வராத மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கண்ணா. போலீஸ் கிட்ட மாட்டாமல் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. சூப்பர் பிரதர். டிடிஎஃபோட திக் ஃபேனுன்றது எனக்கு தெரியுது. நான் கேட்கும்போதே நீ மனசு உடஞ்சிட்டேன். அதனால் டிடிஎஃப் வாசன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்? ஐ லவ் டிடிஎஃப், ஐ லவ் டிடிஎஃப். அதான் அதுதான் ஐ லவ் யூ ஷிட். ரேஸாக போக வேண்டாம்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறாங்களா? கண்டிப்பாா. என்ன சொல்ல நண்பா, கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் வீணாக போகிறாங்க, அதனால் வேண்டாம். எனிவேஸ், இப்போ டிடிஎஃப் வாசன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கண்ணா, வேறு என்ன சொல்கிறாள் தான். பை. டாட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. DOTS டாட்ஸ் சொல்லுங்க. மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.